அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு ஒரு நல்ல ஒரு சிறந்த பதிவு. இது போன்ற பதிவு இது வரைக்கும் அநேகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இந்த பதிவு அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பதிவு. சில பதிவுகள் ஜோதிடர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதாக இருக்கும். சில பதிவுகள் படித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக கொடுக்கறதா இருக்கும். பட் இந்த பதிவுங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய, அவசியம் சேர வேண்டிய ஒரு பதிவு. இந்த பதிவு எப்படின்னா கிட்டத்தட்ட பரிகாரங்கள் போல தான் இருக்கும். பரிகாரங்களை சார்ந்த பதிவாக இருக்கும். இப்போ நம்ம எப்படின்னா எந்த ஒரு ஜோதிடரிடம் பலன் கேட்க சென்றாலும் அல்ல நம்மிடையே வருவர்களிடம் எவ்வளோ தான் நம்ம பலன் சொல்லி முடித்தாலும் இதற்கு பரிகாரம் என்னங்க இருக்குது, என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பரிகாரம் சார்ந்த கேள்வி தான் கேட்பாங்க. இறுதியில் அதில் ஏதோ ஒன்று அவர்களுக்கு பரிகாரம் சொன்னால் மட்டும்தான் திருப்தி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஆதியிலிருந்தே ஒரு தொண்டு தொட்ட பழக்க வழக்கமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது தன்னிச்சையாக நாம் சுய விருப்பத்தின் அடிப்படையில் எந்த பரிகாரத்தையும் சொல்லிட முடியாது. இப்போ பரிகாரத்திலே ஜோதிட ரீதியிலான பரிகாரங்கள் இருக்குங்க. அப்புறம் சில பேர் மாந்திரிகம் ரீதியிலான பரிகாரங்கள்லாம் பார்க்குறாங்க. அதை தாண்டி தாந்திரிக பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. இப்படி கேட்டகரி 3 கேட்டகரி இருக்குது. நம்ம ஜோதிட ரீதியிலான பரிகாரங்கள் எண்ணற்ற பரிகாரங்கள் இருக்குங்க. எல்லாமே ராசி, கிரகம், நட்சத்திரம் இந்த 3ஐயுமே இணைத்து கொண்டு பரிகாரத்தை செய்யலாம். நம்முடைய மைண்டில் எப்போவுமே பரிகாரம் என்றாலே ஒரு ஆலயத்திற்கு செல்வது, அந்த கிரகம் சார்ந்த திருத்தலத்திற்கு செல்வது, அங்கே இருக்கக்கூடிய பூஜை விதிமுறைகள், இது போன்ற சில சம்பிரதாயங்களோடு இணைந்து தான் நம்ம வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். நம்முடைய பாரம்பரியத்தின் தன்மை என்பது அப்படி தான். ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும், வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒரு ஆலயத்திற்கு சென்று நம்ம அங்கே ஒரு வழிபடுதல் அல்லது அதற்கேற்ற விஷயங்களை நம்ம செய்கிறது மூலமான நமக்குள்ள ஒரு மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்குது. இப்போ இது எல்லாமே எப்படின்னாங்க, ஆலயங்கள், இறைவழி பிரார்த்தனைகள், பரிகாரங்கள் எல்லாமே கிரகங்களின் அடிப்படையில் தான் இயங்குது. இப்போ நமக்கு 9 கிரகங்கள் இருக்குது. எல்லாருக்குமே அந்த 9 கிரகங்களை மையமாக கொண்டு தான் நன்மை தீமையெல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த 9 கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு பெறுகிறார்கள், எந்த ராசியில் தொடர்பு பெறுகிறார்கள் என்ற ஒரு அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரகம் அல்லது ஒரு நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ எது அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மையை கொண்டிருக்கிறதோ அது போன்ற கிரகங்களை நாம் கையகப்படுத்தி கொண்டு அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், ராசி இது போன்ற அனைத்து ஆய்வுகளையும் இணைத்து பொருத்தி பார்த்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்யும் பொழுது ஒரு சிறந்ததொரு மாற்றத்தை உணர முடியும். இதுதான் பரிகாரம். இப்போ இந்த பரிகாரம் அப்படின்னாவே இப்போது ஒரு காரகத்துவங்கள் அப்படிங்கிறத இப்போ நான் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிரகம் என்று எடுத்துக்கொள்ளும் போது அந்த கிரகத்திற்கான காரகத்துவங்கள் எண்ணற்ற காரகத்துவங்கள் இருக்குது. அந்த காரகத்துவங்களில் ஒரு காரகத்துவம் தான் தேவதைகள், இறைவன். இப்போ சூரியன் என்று எடுத்துக்கொள்ளும் போது அங்கே சிவன் வருவார். இருப்பிடம் என்று எடுத்துக்கொள்ளும் போது கோவிலாக வரும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்குது. இப்போ அந்த இறைவனை நம்ம தரிசனம் பண்ணும்போது அதற்கேற்ற சில விளைவுகளிலிருந்து நம்ம குறைத்து கொள்ளவோ அல்லது இன்னும் ஏற்றம் பெறுவதற்கான வாழ்க்கை மேம்பாடுகளை நம்ம அடைகிறோம். இதுதான் தாற்பயம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு கிரகம் என்று எடுத்துக்கொள்ளும்போது காரகத்துவங்களில் இறைவன் என்பது இறைவன் தேவதை என்று சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்தோடு மட்டுமே காரகத்துவங்களை ஒரு கிரகம் முடித்துக்கொள்வது இல்லை. மேலும் பல காரகத்துவங்கள் இருக்குது. ஆனால் அந்த காரகத்துவங்களை எல்லாமே நம்ம புறக்கணிச்சிடுறோம். ஒரு பிரச்சனைனாவே உடனே அதற்கான பூஜை செய்தால் தான் எனக்கு நிவர்த்தி அடையும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, கோட்பாடு இருக்கிறது. அது ஒரு ட்ராக்கு. அந்த ட்ராக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றியான டிஸ்கஷன் இந்த பதிவு கிடையாது. ஆனால் எல்லாருமே இன்றைக்கி ஒரு பயணம் செய்து ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் கலந்து
அங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கடந்து கடைசியாக அங்கே போய் கருவறையில் சாமியை பார்த்துட்டு திரும்பி வரதுக்குள்ள பல்வேறு அனுபவங்களை இப்போ நவ்டேஸ் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அதில் இது மட்டும்தான் பரிகாரமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எண்ணற்ற பரிகாரங்கள் எளிமையாக வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மை உயர்த்து கொள்வதற்கு, நம்மை தகுநிலைப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் தொய்வு நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். தலைப்பை எப்படி கொடுத்துருக்கேன்னா, செய்யும் தொழிலில் வெற்றிகளை அள்ளித்தரும் ராசி நட்சத்திர குறியீடுகள் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த குறியீடுகளை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அபரிதமான அது சக்தியை நமக்கு கொடுக்கும். நட்சத்திரத்துக்கு குறியீடு இருக்குது, ராசிக்கு குறியீடு இருக்குது, கிரகத்துக்கு குறியீடு இருக்குது, அத்தனைக்கும் குறியீடு இருக்குதுங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கவனத்திலேயே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நம்மில் பல பேர் நம்மோடய இருப்பாங்க, திடீர்னு வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆகிடுவாங்க. சாதாரணமாக ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வைப்பாங்க, ஒரு சின்ன கடை வைப்பாங்க. அந்த கடையில் பாருங்கள், லோகோன்னு ஒன்று போடுவாங்க. லோகோ போடுவாங்க. அது சாமி படமாக இருக்கும், அல்லது ஒரு விலங்கு படமாக இருக்கும், அதில் ஃப்ளவராக இருக்கும், உணவாக இருக்கும். எதுவுமே இல்லாத ஒரு லெட்டர் மட்டும் போட்டு ஒரு டிசைனாக பண்ணி போடுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னென்னா, ஏதோ ஒரு அழகுக்காக ஏதோ ஒரு போர்டு வச்சுருக்காரு, அதில் ஒரு டிசைனை போட்டிருக்காரு, ஒரு லோகோ ஒரு ஃபேன்ஸிக்காக பண்ணியிருக்காருங்கிறது நம்ம கற்பனையில் நம்ம நினச்சிட்ருப்போம். அது உள்ள டீட்டெயிலாக நம்ம போக மாட்டோம். ஒருத்தர் கடை திறப்புல கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்க்குற அளவுக்கு அந்த கடைக்கு அவங்க பேனர் எப்படி வச்சுருக்காங்க, அந்த கடையோட லோகோ அவங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த லோகோ எங்கே பண்ணாங்க, யாரை டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறலாம் நம்ம கேட்குறதில்ல. அப்படி கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதற்குள் ஏராளமான மர்மங்கள் இருக்குது, சூட்சமங்கள் இருக்குது. இதற்காக பெரிய பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறவர்களை தேடி போய் அவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்து தன்னுடைய ஜாதகத்தின்படி என்னுடைய நட்சத்திரம், என்னுடைய கிரகம், எனக்கு யோகம் தரும் கிரகம், எனக்கு இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம், என்னுடைய லக்னாதிபதி, ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்தையுமே இணைத்து எது எனக்கு சிறப்பாக இருக்குது, என்னுடைய தொழிலுக்கு எது ஏற்றது, அல்லது என்னுடைய பொருளாதார விருத்திக்கு எது ஏற்றது, இப்படி என்று டிஸ்கஸ் செஞ்சு அதற்கு தொடர்ந்து ஒரு சின்னதாக ஒரு எம்ப்ளமோ லோகோவோ அல்லது பேரோ வைக்கிறாங்க. இப்போ நியூமராலஜி படி வைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நியூமராலஜிக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் எண்கள் இருக்குது, அதே போல் ஒவ்வொரு எண்களுக்கும் கிரகம் இருக்குது. இதை கொண்டு ஒரு பெயரை வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிரகங்களின் வடிவங்கள், கிரகங்களின் சின்னங்கள், நட்சத்திரங்களின் வடிவம், சின்னம் இதெல்லாம் கொண்டு கலந்து செய்கிறதுங்கிறது செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம பல பேருக்கு தெரிவது இல்லை. இதுதான் பிரச்சனை. அப்போது அவர்கள் செய்வர்கள் போயிட்டு சாதாரணமாக இருந்த மனிதர்கள் அதை செய்கிறாங்க, அந்த லோகோவை பயன்படுத்துகிறாங்க, பெரிய வெற்றியாளர்களாக வராங்க. இப்போது சாதாரணமாக ஒரு இன்ஜினியர், வீடு கட்டுற இன்ஜினியர் இருக்கார். அவர் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஒரு விசிட்டிங் கார்டாவோ அல்லது வேறு வகையில் நேம் போர்டாகவோ செய்து அவர் அதை மாற்றும்போது அவருடைய மாற்றங்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய, விளக்கக்கூடிய பதிவு தாங்க இந்த பதிவு. பார்ப்போம். இப்போ பாருங்கள், காரகத்துவம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு கிரகத்தின் காரகத்துவத்தை நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இதில் சூரியனுடைய காரகத்துவங்கள், இருபத்தி 5 காரகத்துவங்களை நான் கொடுத்துருக்குறேங்க. நிறம் சிவப்பு, குணம் மலர், ரத்தினம், சமித்து, தேவதை, இடம், திசை, வடிவம், சுவை, காரகம், வாகனம், தானியம், உலோகம், நோய், உபகிரகம், சேத்திரம், மரம், காய்கறிகள், தாது மூலம், ஜீவன், அவதாரம், வீடு, ஆடைகள், கிரகத்தாது, உடல் பாகம். இது எல்லாமே நம்முடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். புத்தகம் நம்ம கிட்ட இருந்து வாங்கினவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். சரி, இப்போ பாருங்கள், சூரியன் அப்படின்னா இந்த சூரியனுக்கு தேவதை அப்படிங்கிறது இங்கே சிவன் கொடுத்துருக்காங்க. அதே போல் சூரியனுடைய இருப்பிடமாக கோயிலை கொடுத்துருக்காங்க. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஏதேனும் வலிமையற்று அல்லது சூரியன் சார்ந்த நிகழ்வுகள் நான் இன்னும் டெவலப் ஆகணும், தந்தையார் வழியில் பிரச்சனை, மூத்த மகன் வழியில் பிரச்சனை, அரசு வேலையில் எனக்கு நிம்மதி இல்லை,
அல்லது அரசு சார்ந்த உபகாரங்கள் எனக்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்கான பரிகாரங்களுக்கு எங்கே பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோயில் மட்டும்தான் நமக்கு மைண்டில் வருது. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பவர் இருக்கோ இதே பவர் அதனுடைய ஏனைய காரகத்துவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. சூரியனுக்கு சிவப்பு நிறம் இருக்குது. சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினா அங்கே சூரியன் ஆக்ட் ஆவார். சூரியனோட குணம் தாமச குணம். செந்தாமரை மலர், இந்த மலரை நீங்கள் பயன்படுத்தினீங்களா அங்கே சூரியன் ஆக்டிவேட் ஆகுவார். மாணிக்கக்கல், மாணிக்கக்கல்லை பயன்படுத்தலாம். மாணிக்கக்கல்லை பயன்படுத்துகிறதும் நீங்கள் டெய்லி சிவன் கோயிலில் போய் தொழுதுட்டு வரதும் ஒரே காரகத்தன்மை தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே போல் சமித்துங்கிறது எருக்கு, திசை கிழக்கு. அதனால தான் காலை சூரிய உதயத்தில் கிழக்கு பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு நம்ம சொல்கிறதுங்க. வடிவம் அப்படிங்கிறது சதுர வடிவம்ங்க. சூரியனுடைய வடிவம் சதுர வடிவம். சுவை மிளகாய்க்காரம், தந்தை ஆன்மா, தேர்மயில், கோதுமை, தாமிரம், பித்தம், காலன், ஆடுதுறை, பர்வதம், மிளகாய், முள்ளங்கி, மூலம் அல்லது வேர்கள், மூலிகை, ராம அவதாரம், தேங்காய் இலை வீடு, பிராண்டட் ஆடைகள், எலும்பு, தலை, இத்தனை விஷயங்கள் இதனுடைய காரகத்துவமாக இருக்குங்க. சரி, நட்சத்திரம் என்று பார்க்கும்போதும் நட்சத்திரத்துக்கும் ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது. இங்கே ஒரு உதாரணமாக ஒரு 15 காரகத்துவங்களை 2 நட்சத்திரத்துக்கு கொடுக்குறேன். இப்போ உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும்போது குதிரை, கொக்கு, வேராயில், பெல்லு, லண்டன், இப்போ சென்னை, இந்த மாதிரி ஒவ்வொரு கேபிட்டல் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரம் தான். கிரீடம், ஹெல்மெட், தலைக்கு பயன்படுத்தக்கூடிய அதாவது தலை சார்ந்த விஷயங்கள். இப்போ பார்பர் ஷாப்பில் நம்ம முடி எடுக்கிறோம், மொட்டை அடிக்கிறோம். ஸோ அது போன்ற இடங்கள். நெத்தி சுட்டி, தலையில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் இது. கூரை ஓடு, கூரை என்பது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் அப்படிங்கிறது. கொடிமரம், தலைக்கு மேலே அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடம். தலைப்பாக்கை, மூளை, அட்டாணி, மொட்டை மாடி, இதெல்லாமே மேலே மேலேன்னு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அஸ்வினியுடைய காரகத்துவத்திற்குள் அடக்கமாக வரும். அதுவே பரணி என்று வரும்பொழுது பரணிங்கிறது அடுப்பு வகை. அதாவது ஒரு ஃபயரிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய, ஃபயருக்கு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது எரிவூட்டக்கூடிய ஆரம்ப நிலை, சோக்கிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது ஃப்ளாஷிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பரணி நட்சத்திரம். சுடுதல், அடுமனை, பெட்ரோமாக்ஸ், பல்ப், தீபம், நெருப்பு, சுடுநீர், காளி, நகம், பிங்கான், வைரம், பர்னர், எவர் சில்வர், இசைப்பொருட்கள், இது எல்லாமே பரணி நட்சத்திரத்திற்கான காரகத்துவங்கள சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கிரகத்திற்கான காரகத்துவம், நட்சத்திரத்திற்கான காரகத்துவம் ப்ளஸ் ராசிக்கான காரகத்துவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேசம் என்றால் அது ஆடு, நெருப்பு ராசி, சரராசி, தாது ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் ரிஷபம் என்றால் அது காளை மாடு. அந்த காளை மாடுங்கிறது நிலராசியை சொல்கிறோம், ஸ்திர ராசியாக சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் அதனுடைய காரகத்திற்குள் வரும். அடுத்து உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசிகள் என்பது அப்படியே பாவமாக மாறும் பொழுது பாவகத்திற்கான காரகத்துவம். அது 10ஆம் பாவம் என்பது தொழிலாக வச்சுக்கிறோம், 7ஆம் பாவங்கிறது கலத்தரமாக வைக்கிறோம், 2ஆம் பாவங்கிறது குடும்பம், வருமானம் இப்படின்னு சொல்கிறோம், 4ஆம் பாவங்கிறது நம்முடைய சுக மேன்மைகளை சொல்கிறோம். அப்போ ராசிங்கிறது லக்னத்திற்கு ஏற்றது போன்று பாவமாக மாறிடும். இது அனைவருக்கும் தெரிந்தது. இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும், ஒரு விஷயத்தையும் நான் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா இவர்கள் அனைவரையுமே நாம் இணைக்க போகிறோம். இந்த இணைக்கிறதுங்கிறதாங்க பரிகாரம். இதை சரியானபடிக்கு இணைக்கணும். எப்படி இணைப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கிரகங்களின் வடிவங்களில் நான் பல விஷயங்கள் கிரக காரகத்துவங்களில் நம்ம 25 காரகத்துவம் பார்த்தோம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கிறோம். அதாவது அதனுடைய ஷேப்பு. சூரியனுடைய ஷேப்புங்கிறது சதுரங்க, சதுரம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஷேப். இப்போ உதாரணமாக ஒரு வீடே நீங்கள் கட்டுறீங்க, 40க்கு 40 பிளாட்டு, 50க்கு 50 பிளாட்டு, இப்படிலாம் ஒரு பிளாட் வாங்கி அதில் வீடு கரெக்டாக அந்த சைஸுக்கு ஸ்கொயர் ஷேப்லேயே வீடும் கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடு சூரியனின் ஆதிக்கத்துக்குள் வந்துடும். அந்த வீட்டில் வசிக்கிறவருக்கு உண்டான ஆளுமை பவருங்கிறது பயங்கரமாக இருக்கும். சரியான ஆளுமை திறன் கொண்ட நபராக அவர் இருப்பார். அதனால தான் சிவாலயங்கள் எல்லாமே பாருங்கள், பெரும்பாலும் கோவில்கள் பெரும்பாலும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட்டியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சிவாலயங்கள் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட்டியிருப்பாங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது தப்புங்க, சில கோவில்லாம் ஸ்கொயர் இல்லைங்க, ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோவில்களில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு உள்ள பலம் அந்த கோயிலில் இருக்காது. ஸோ இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது தாங்க சூரியனை மையமாக கொண்டது. சூரியனுக்கு மிக மிக அந்த வடிவம் என்பது சரியான ஒரு வடிவமாக இருக்கும்.
இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. 4 கோட்டுக்குள்ளே தான் இந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் சூரியன் என்ற தன்மை கொண்டவர்கள். இந்த சூரியனுக்கு என்னென்னா நீண்ட கோடுகள் 4 கோணங்கள் கொண்டதாக இருக்கும். உதாரணமாக யாகத்தியின் சதுர வடிவத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கலாம். அதனால தான் ஒருத்தருக்கு நல்ல உயிர் சக்தி, ஆன்மபலம், நல்லதொரு மனதில் மனோதிடம் எல்லாமே ஏற்படணும் அப்படின்னா, தன்னம்பிக்கை ஏற்படணும்னா உடனே நம்ம யாகம் வளர்த்துறது, வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுறது, வேறு இன்னும் பல வகையான யாகங்களை வீட்டில் செய்வது, கோவிலில் செய்வது அல்லது யாகம் நடக்கிற இடத்தில் கலந்து கொள்வது எல்லாமே சூரியன் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கான ஐதீகம். இப்போ இதில் சதுர வடிவமான வீடுகள், மனைகள் இவை அனைத்துமே சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவை. அதனால்தான் சூரியன் காரகத்தில் கோவில்கள் பிரதானமாக இருக்கும். பொதுவாக சதுர வடிவத்தை கொண்ட இடங்களை பயன்படுத்துபவர்கள், அதாவது வீடு, மனை, கோவில் இது போன்ற இடங்களுக்கு அடிக்கடி செல்பவர்கள் சூரியன் ஆதிக்கத்தை அதிகம் கொண்டிருப்பார்கள். பொதுவாக சதுர வடிவ வீட்டில் வசிப்பவர்கள் அரசு சார்ந்த வேலையில் பிரகாசிப்பவர்களாகவும் இருப்பார்கள் அல்லது அரசு அனுகூலம் பெற்றவர்களாக திகழ்வார்கள். இதெல்லாமே பாருங்க சூரியனுக்கு. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஒரு யாக குண்டம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் வைப்பாங்க. கரெக்டாக என்ன சைஸு 2க்கு 2 வைப்பாங்க, 1க்கு 1, 3க்கு 3, 4க்கு 4 இப்படி தான் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே பாருங்கள், லைன்ஸால் போடப்பட்ட ஸ்கொயர் கோலம் இது மாதிரியான இருக்கிறது எல்லாமே சூரியனை வந்து வைப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. இப்போ சூரியன் வந்து எனக்கு சூரியன் தசை நடத்துறாரு, புத்தி நடத்துறாரு, சூரியன் வந்து என்னுடைய ஜாதகத்தில் வலிமை இல்லாமல் இருக்கிறாருங்க. அதனால் சூரியன் சார்ந்த பிரச்சனைகளை நான் நிறைய எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கேன் என்று சொல்பவர்கள் இது போன்ற வீட்டில் கோலமிடுவது, இது போன்று அப்பப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை வீட்டில் யாகம் செய்வது, இதெல்லாம் செய்யும்போது என்னென்னா அந்த சதுர வடிவத்தை பயன்படுத்தும் போது சிறந்த ஒரு பலனை அவர்கள் அடைய முடியும். இது போன்று சதுர வடிவம் உள்ள கோயில்களுக்கு சென்று வருவது இதெல்லாம் செய்யணும். இப்போ நீண்ட கோடுகள் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சூரியன் தாங்க. அதனால தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்னு நம்மளை சொல்கிறோம். இந்த சூரியன் என்ற தன்மை கொண்டவர்களை ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் எங்கேயுமே வளைஞ்சி நெளிஞ்சி கூனி குறுகி இவர்களெல்லாம் போக முடியாது. ஸோ அப்போது இந்த சூரியனுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒன்று நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக உங்களுக்கு பிடித்த எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணலாம், அது அவரவருடைய விருப்பம். ஆனால் எனக்கு வறுமையாக இருக்கேன், எனக்கு வசதி இல்லை, ட்ராவல் பண்ணக்கூடிய உடல்நிலை இல்லை என்று சொல்பவர்கள் எளிமையாக இந்த சதுர வடிவத்தை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு வடிவம் சதுர வடிவத்தில் இருக்கணும். பெண்கள் கோலம் போட தெரிஞ்சால் கோலம் போடுங்க வீட்டில், அல்லது ஒரு ஸ்கொயரான ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், அது எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இது போல பயன்படுத்த பழகணும். இப்போ சூரியனுக்கு கோதுமை உணவு இருக்குது, மலர் இருக்குது, எல்லாமே பார்த்தோம். அதை எல்லாமே பயன்படுத்தினாலும் எதுவுமே இல்லாத எளிமையாக இந்த சதுர வடிவத்தை பயன்படுத்துவது, நீள் கோடுகளை பயன்படுத்துவது, இவைகளை செய்தாலே அதற்கான ஆக்டிவேஷன் வரும். சரிங்க, இதனுடைய விளக்கங்கள் பின்னாடி நான் இன்னும் அந்த பதிவில் கடைசி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது கிரகங்களின் வடிவங்களில் சந்திரனுங்க. இந்த சந்திரன் வந்துட்டு ஆஃப் சர்க்கிள், அதாவது பிறை வடிவம்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப் சர்க்கிளை விட கம்மியாகவும் இருக்கலாம், கரெக்டாக ஆஃபும் இருக்கலாம், அப்படியே மெல்லிய கோடாகவே இந்த வந்து ஆஃப் கோடாகவும் இருக்கலாம், இப்படியே அரை வட்டமாகவும் இருக்கலாம். இது எல்லாமே சந்திரன் தாங்க. இந்த சந்திரன் அரைவட்ட வடிவம் கொண்ட வீட்டில் கோலம் போடலாங்க. அதனால தான் சந்திரன் என்பவர் தாங்க எண்ணத்திற்கு உடலுக்கு காரகன். சந்திரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டாவே எல்லாமே நல்லா வந்துடும் லைஃப்பில். மனம் மகிழ்ச்சியாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ஒருத்தர் நினச்சிட்டாவே அவர்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி ஆகிடும். கோடிக்கணக்கில் பொருளாதாரம் இருந்தும் மனசில் நிம்மதி இல்லைன்னா அவர்கள் ஏழைக்கு சமம், பிச்சைக்காரனுக்கு சமம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இந்த சந்திரன் என்பது 9 கிரகங்களின் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். இந்த சந்திரன் பாருங்க எல்லாமே இந்த அரைவட்ட வடிவத்தில் கோலம் இருக்குங்க. எல்லா கிரகத்துக்குமே கோலம் இருக்குதுங்க. கோலம் வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் வீட்டில் ரோட்டில் தானே போட்டு வைக்கிறாங்க, அது ஏதோ அழகுக்கு சும்மா பொழுதுபோக்கு எல்லாம் பெண்கள் கோடு போட்டுட்ருக்காங்க நாம் நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கோலம் அழகாக போடுற பெண்களுக்கே கூட தெரியாது இந்த கோலத்தில் வந்து கிரகங்களினுடைய ஆளுமை இருக்குங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு கோடுகளுக்கும் கிரகங்களின் ஆளுமை இருக்குது. வளைகோடுகள், நெலிக்கோடுகள், நேர்கோடுகள், புள்ளிக்கோடுகள், சந்துக்கோடுகள், வெட்டுக்கோடுகள், இணைக்கோடுகள், இப்படி அனைத்திற்கும் கிரகத்தின் தாற்பயம் இருக்கிறது. அப்போ நம்ம கோலம் பூஜை அறையில் போடுறோம், வீட்டுக்குள்ளே போடுறோம், ஹாலில் போடுறோம், விசேஷ நாளில், தீபாவளி இது போன்ற பொங்கல் நாளில் கோலம் இடுகிறோம், வண்ண வண்ண கோலங்கள் இடுகிறோம் என்றால், வண்ண கோலம் இடுவாங்க பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு முன்னாடி நாள் இரவு விடிய விடிய பெண்கள் எல்லாம் வாசலில்
அழகுபடுத்தி மல்டி கலரில் கோலம் போடுவாங்க. மல்டி கலர் அப்படின்னு வந்துட்டாவே கேது பகவானுங்க. மல்டி கலரை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் கேது அங்கே ஆக்டிவேட் ஆகிடுவார். அப்போது உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய எந்த அசுபங்களையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அந்த கேதுவுக்கு இருக்குது. அப்படிங்கிறனால தான் அந்த மல்டி கலரை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ நவ்டேஸ் வீடுகளுக்கே கூட பெயிண்டிங்லாம் இப்போ மல்டி கலர் பெயிண்டிங்ன்ற ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் வீடு குடியிருக்கிற வீட்டுக்கு பர்மனண்ட்டான மல்டி கலர் போடுறதுங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா காலத்துக்கு நீங்கள் ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சிங்களா 10 வருஷமாவது இருக்கணும். இப்போ 10 வருஷத்துக்கு வந்து கேதுவனுடைய ஆளுமையை நீங்கள் இழுத்து பிடிச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஆகிடும். அது அப்படி கிடையாது. கேதுவனுடைய ஆளுமையை தேவைக்கேற்ப தான் பயன்படுத்தணும். ராகுவை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆக்டிவேட் பண்ணலாம், பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால மல்டி கலருங்கிறது தயவுசெய்து யாரும் அடிக்காதீங்க. எல்லாம் எங்கள் வீதியில் அடித்தாங்க, பார்த்த இடத்துல அழகாக இருந்தது அப்படின்னு சில பேர் 5 கலர் 6 கலர் வீட்டுக்கு அடிக்கிறாங்க, புது வீடு கட்டுறவங்களாம். அது தவறு. தயவுசெய்து கேதுவை நீங்கள் ஃபுல்லாக வீட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அழகாக இருக்கும். நல்ல ஒரு ரூம்குள்ளே 4 கலர் அடிச்சிங்களா 4 செவத்துக்கும் அழகாக தான் இருக்கும். பட் அது செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஒரு கலர் தான் இருக்கணும். வெளியில் வேணால் உங்களுக்கு தேவைப்பட்டால் 1க்கு மேற்பட்டு 2 அந்த பார்டர்களுக்கு மட்டும் அனதர் கலர் கொடுத்து அழகுபடுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் பல வண்ணங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறோம். சரிங்க. இப்போ இங்கே சந்திரன் இந்த வளைகோடுகள் ஆஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி கோலத்தை பயன்படுத்தலாம். கோவில்கள்லேயே பாருங்கள் இந்த மாதிரி ஆர்ச் இருக்கிற மாதிரி கோவில்கள்லாம் இருக்கும். இந்த ஆர்ச் இருக்கிற மாதிரி கோவில்கள்லாம் சந்திரனை வந்து அங்கே வந்து பிரதானப்படுத்தும். இப்போ நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்களுடைய முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களுடைய தர்கா அந்த இதெல்லாம் மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிளில் இருக்கும். ஃபுல்லாக ஆஃப் சர்க்கிளில் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா நிலாவை அந்த பிறையை தான் அவங்க வந்து முக்கியத்துவமாக அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ அவர்கள் சந்திரனை மையப்படுத்துகிறாங்க, சந்திரனை மட்டுமே மையப்படுத்துகிறாங்க. அவர்களுடைய அந்த வடிவங்கள் எல்லாமே, அவர்களுடைய கட்டடங்கள், அவர்களுடைய அந்த தர்கா இது எல்லாமே அதனுடைய அந்த ஆர்ச்சி வந்து மையமாக இருக்கும். இப்போ நானே ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டினேன். எனக்கு அந்த வீட்டில் வந்து இது எனக்கு ஜோதிடம்லாம் தெரியாது, இந்த நுணுக்கம் தெரியாது. பட் ஆர்ச்சி வடிவம் வச்சு நிறைய எலிவேஷனை வீட்டில் வச்சு நான் அந்த வீடு கட்டியிருந்தேன். அது சில சூழலுக்காக வந்து நான் அது விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போது முஸ்லீம் நண்பர்கள் போட்டி போட்டுட்டு வந்து அந்த வீட்டை கேட்டாங்க. ஏன் இவங்க மட்டும் இந்த வீட்டை கேட்குறாங்கிறது எனக்கு அப்போ புரியல. ஸோ இதற்கெல்லாம் வந்து என்னென்னா அந்த ஆர்ச்சி வடிவங்கிறது அவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது சந்திரனை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ இது நாம் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கோலங்கள் இது போன்ற வடிவம் கொண்ட ஆலயங்கள் இதற்கெல்லாம் போயிட்டு வரும்போது சந்திரனுடைய ஆளுமை என்பது அவருடைய நிலை நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுக்கு மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு வந்து அன்சேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செவ்வாய் கிரகமே வந்து ஒரு முழுமையில்லாத ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இதை என்ன சொல்கிறோன்னா உடுக்கை போன்ற வடிவம் இதுக்கு கொடுக்குறாங்க. இந்த உடுக்கை போன்ற வடிவத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னால் மணல் கடிகாரம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மணல் கடிகாரம் செவ்வாய்க்கு உண்டான ஒரு வடிவம். ஸோ இது போன்ற ஒரு அன்சேப் வடிவங்களை நமக்கு செவ்வாய் தசையோ அல்லது செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் ஒரு நல்ல பலம் பொருந்திய அமைப்பில் இருக்கும்போதோ அல்லது நமக்கு தொழில் சார்ந்த வீடுகளிலோ அல்லது தொழில் சார்ந்த அந்த அதிபதியோடு இணைவு தொடர்பு பெற்று சுப வலிமையோடு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு தெரிந்தால் இந்த ஷேப்பை நாம் ஆட் பண்ணி நமக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது புதன். இந்த புதன் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்க. இந்த புதனுக்கு தான் முக்கோண வடிவம். இப்போ பிரமிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா உங்களுக்கு தெரியும். பிரமிட் நிறைய பேர் இப்போ பிரமிட்டே வந்து இப்போ ரெடிமேடாக கடைகள்லாம் விற்குது. ஆஃபீஸ் டேபிள்லாம் நிறைய பேர் பிரமிட் வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க. நம்முடைய கோவில் கோபுரங்களே வந்து பிரமிடு வடிவத்தில் அந்த தத்துவத்தில் தான் கோவில் கோபுரங்கள் இருக்கும். பிரதான கோபுரங்கள் எல்லாமே பாருங்கள் பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இது உதாரணமாக பீசா துண்டு, சாலை குறியீடுகள்லாம் பாருங்கள். இந்த ஆபத்து எச்சரிக்கை குறியீடுகள்லாம் முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும். பொதுவாகவே புதனுடைய கிரகங்கிறது பாதுகாப்பு தன்மைங்கிறது புதன் தாங்க இண்டிகேட் பண்ணும். பாதுகாப்பு உணர்வுகள், பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது புதன் கிரகம் தான். அதனால தான் தோல் பகுதி, நரம்பு பகுதியெலாம் புதனுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா உடலில் எந்த ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே வந்தாலும் உடனே அது இண்டிகேட் பண்ணும். உனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோல் மூலமாக தான் ஒரு அலர்ஜியை உண்டாக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த புதன்கிற ஒரு ஸ்கொயர் ஷேப்புங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். கட்டிடங்கள், சில வீடு கட்டிடம் கூரைகள்லாம் இப்போ சைனா ஜப்பான் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த முக்கோண வடிவத்தில் தான் அப்படியே கூரை போட்டிருப்பாங்க. அவங்களுடைய
வீட்டோடைய நல்ல தார்சு வீடு 3 அடுக்கு மாடி கட்டினாலும் அந்த டாப்பில் வந்து எண்டில் வந்து அவங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் இந்த மேலே தகரம் ஷீட்டில் போடுறாங்க கலர் கலராக, அதெல்லாம் இப்போ வந்து அந்த ஷேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. இப்போ கேக் துண்டுகள் முக்கோணம் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ அதே போல் மட்டைகள், கிரிக்கெட் மட்டை இந்த மாதிரி மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட சில இடத்துல ட்ரையாங்கிளாக அந்த மாதிரி ஷேப்பெல்லாம் வரும். சிப்ஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்கொயர் சிப்ஸு, ஆயுத எழுத்து அது அப்படி தான் இருக்கும். முக்கோண இறக்கை ஃப்ளைட்டில் சில இடங்கள்ல அந்த மாதிரிலாம் வரும். இப்படி முக்கோணம் சார்ந்த ஷேப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் புதன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு வருங்க. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம உதாரணமாக கொடுத்துருக்கோம். பீஷா துண்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம சமோசா அது கூட ட்ரையாங்கிள் ஷேப்பு தான். இப்போ இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது என்னென்னா, அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒரு சமோசா சாப்பிட்றீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம சுவை பார்க்குறோம், அது பொருளாக பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகத்தின் வடிவம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மையும் அறியாமல் அந்த வடிவமாகிய அந்த வடிவத்தின் தன்மையில் அந்த கிரகம் நம்முள் தூண்டப்படும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து குரு. இந்த குருவை பாருங்கள், நீள்வட்டம் முட்டை இருக்கு இல்லைங்களா, முட்டையோட ஷேப், அந்த முட்டைங்கிறது குரு தாங்க. அந்த முட்டையோட ஷேப்பு குரு தான். ஓகே, கரு, அதற்குள்ளே கரு இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போனோம்னா நான் நிறைய விஷயம் சொல்லலாம். பட் தெரிஞ்சுங்க, ஷேப்பை மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ கோழி, வாத்து போன்ற பறவைகளின் முட்டைகள் நீள்வட்ட வடிவம். சில பழங்கள், காய்கறிகள், இப்போ எலுமிச்சை, தர்பூசணி இது போன்று வெள்ளரி இதெல்லாம் கூட சில நேரத்தில் நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக குருவோட எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து மேம்படும். இப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தா கிரிக்கெட் மைதானங்கள், ஓடுதளங்கள் இதெல்லாமே நீள்வட்ட வடிவத்தில் அந்த ஷேப் இருக்கும். அப்போது இதனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேடியம் இந்த மாதிரி இடத்துல குரு தான் தனக்காரகன்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய 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 தனங்களுக்கு அதிபதி குரு தான். இப்போ இது போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதாரங்கள் அங்கே டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு பாருங்கள் 8 வடிவம், 8 கோணம். இந்த 8 கோணம் கொண்டது எல்லாமே சுக்கிரனுடைய ஆளுமைக்கு வருங்க. இப்போ கோலத்திலே பாருங்கள் 8 கோலம், 8 கோணம் கொண்ட கோலம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது சுக்கிரன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி கடாட்சமாக அந்த வீட்டில் பூஜை அறையெல்லாம் இந்த மாதிரி 8 கோணம் கொண்ட கோலத்தை போடுறதுங்கிறது ரொம்ப சிறப்புங்க. இப்போ இந்த வளைகோடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாருங்கள் உள்ளுக்குள்ளே வளைவாக இருக்குதுலாம் ராகுங்க. அப்போ சுக்கிரனும் ராகுவும் இணையும் பொழுது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திங்கிறது அந்த இடத்துல செல்வ வளம், சகல விதமான ஐஸ்வர்யங்கள், ஆனந்தங்கள், களிப்பு, சந்தோஷம் இது மாதிரியான விஷயங்களை எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த இரு கிரக சேர்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கை. அப்போ இங்கே சுக்கிரனையும் ராகுவையும் இணைத்து இந்த போன்ற கோலங்கள் வீட்டில் இட்டு பண்ணும்போது அதற்கான ஒரு தெய்வீக சக்தி, ஒரு பெரிய மகிழ்ச்சியான சூழல் என்பது கண்டிப்பாக மேம்படும். இங்கே பாருங்கள் 8 கோண கட்டிடங்கள் கூட நிறையா பார்க்கலாம். சில இடங்களுக்கு போனோம்னா கண்ணுக்கு தெரியும். சில கோயில்களும் இருக்குது. சில பேர் நல்லா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிலாம் கூட இந்த மாதிரிலாம் கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேச்சுரலாகவே வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃபு, ஹாப்பினஸ்ஸான லைஃபு இவர்களுக்கெல்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம தனித்தனியாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கூட இந்த 8 கோண வடிவங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லது அந்த மாதிரியான இடங்களில் கொஞ்சம் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அமர்ந்துட்டு வரக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும். எளிமையாக பாடுறது வீட்டில் கோலம் போடலாங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது நல்லா வீட்டை சுத்தம் பண்ணி, நமக்கு வீடு பூஜை அறையில் சின்ன இடமா இருந்தால் கூட சரி, அதற்குள்ளே சின்னதாக ஒரு பேப்பரில் கூட போட்டு நம்ம வந்து அங்கே வந்து வழிபடலாம். சனி. இந்த சனிக்கு வந்து என்னென்னா சுலகு வடிவம்னு சொல்லுவாங்க. அதாவது மூங்கில் அல்லது பனை ஓலை கூடை. அதாவது எப்படின்னா இந்த மண் அள்ளுற சட்டி, மணல் சட்டி, இந்த கொத்து வேலையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், இந்த சட்டி, இரும்பு சட்டி, அந்த மாதிரி குழி வடிவத்தில் இந்த பனையார கல் குழி வடிவம் இருக்குது இல்லைங்களா, பனையார கல் இந்த மாதிரி மேலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி கல். ஸோ இது போன்று இருக்கக்கூடிய இரும்பு அல்லது மூங்கில், ஓலை இது போன்று கலந்து செய்யப்பட்ட அனைத்துமே சுலகு வடிவம்னு சொல்லுவாங்க. இதுதாங்க சனியினுடைய வடிவம். இந்த சனியினுடைய வடிவம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் இது போன்ற பாருங்க, இது மாதிரி என்னென்னா சைனாவில் இந்த மாதிரியான வீடுகள்லாம் இந்த தென்னை ஓலையில் பின்னி மூங்கில்லையே அப்படியே ஷேப் பண்ணி நல்ல அழகான வீடுகள்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டு நிறைய இந்த அந்தமான் இந்த மாதிரி நம்மளுடைய நிறைய இந்த பீச் ஏரியாலெலாம் இந்த மாதிரி போய் தங்குற மாதிரிலாம் நிறைய இப்போ இந்த மாதிரி ஃபேன்சியாக செய்கிறாங்க. அது எல்லாமே என்னென்னா அங்கே சனியினுடைய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்யும்.
இப்போ அடுத்து ராகு அப்படிங்கும்போது, இந்த ராகுங்கிறது அப்படியே மாலை போன்ற நீள் வடிவம், வளைகோடுகள், உதாரணமாக வளைந்து வளைந்து செல்லக்கூடிய சாலைகள் எல்லாமே ராகுவை இண்டிகேட் பண்ணும். இப்போ இது கேது அப்படிங்கிற ஒரு சிறிய மற்றும் குறுக்கு கோடுகள், ஒரு பெரிய லென்த் கோட்டை வந்து நீங்கள் குறுக்கு குறுக்காக கோடு போட்டிங்கன்னா அது வந்து கேதுவாக மாறிடும். அப்போ ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு 9 கிரகத்தினுடைய வடிவங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரிங்க, இது எல்லாமே என்னுடைய லைஃபுக்கு வந்து நான் எப்படிங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. இது எல்லாமே கலந்து என்னுடைய நட்சத்திரம் என்ன வேலை செய்யுது, யோக நட்சத்திரம் என்ன, எனக்கு தாராபலன் அடிப்படையில் எந்த நட்சத்திரம் நல்லா இருக்குது, அந்த தாராபலன் அடிப்படையில் நல்ல யோக நட்சத்திரத்தின் மீது ஏதாவது கிரகம் இருக்கா, அந்த கிரகத்திற்கு நல்ல பார்வைகள் இருக்கா, தொடர்புகள் நல்லா இருக்கா, எனக்கு 9 கிரகங்களில் எந்த கிரகம் வந்து வலிமை பெற்ற கிரகம், அப்போ வலிமை பெற்ற கிரகத்தோடு என்னுடைய லக்னாதிபதி தசாநாதன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கொண்டு இதையெல்லாம் மெர்ஜி பண்ணி அற்புதமான விசிட்டிங் கார்டை வந்து தயாரிக்கிறாங்க. அற்புதமாக விசிட்டிங் கார்டு தயாரிக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ உதாரணமாக மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த மூல நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் என்னங்கிறது கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மூலம் அப்படின்னாவே வேருங்க. மூல நட்சத்திரம் என்பது வேர். மண்ணிற்கடியில் ஊடுருவி செல்லக்கூடிய பல கிளைகளை கொண்ட வேரை போல இதன் வடிவம் இருக்கும். யானையின் துதிக்கையும் சொல்கிறாங்க, சிங்கத்தின் வால் சில இடத்துல சொல்கிறாங்க, சில இடத்துல அங்குசம் அப்படின்னு சொல்கிறாங்க, வீணையையும் சில இடத்துல மூல நட்சத்திரத்திற்கான வடிவங்களாக சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு மூல நட்சத்திரத்தில் சூரியன் மிக மிக சுபத்தன்மையோடு அந்த நட்சத்திரத்து மேலே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக கேது நட்சத்திரத்து மேலே எந்த கிரகம் நின்னாலும் அது தடை செய்யும், அந்த கேது நட்சத்திரம் அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடும், ஒன்றுமே முன்னேற்றம் இருக்காது, எப்படிலாம் பலவிதமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை இணைத்து தான் ஒரு அவுட்புட்டை வந்து சொல்லணும். இந்த சூரியன் என்பது சதுர வடிவம்னு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். சதுர வடிவம், மூல நட்சத்திரத்தோட சின்னம்ங்கிறது வீணை. இப்போ இந்த ரெண்டு மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம், பெருசாக வேறு எதுவுமே எடுக்கலை. அப்போ ஒரு சதுர வடிவத்திற்குள் இங்கே பாருங்கள், பெரிய சதுரம், அதற்கு பெரிய பெரிய சதுரம், குட்டி குட்டி சதுரங்கள். அப்போது இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறோம். அது கிரியேட் பண்ணினதுக்குள்ளே ஒரு வீணையை பொருத்தி இந்த வீணைக்குள்ளே ஒருத்தர் அவர் பேர், இப்போ நம்ம உதாரணத்துக்காக நம்ம பேரை போட்டிருக்கோம், இந்த மாதிரி செல்வா ஆர்கிடெக்ட்னு போடுறோம். ஒரு வீடு கட்டுற இன்ஜினியர் இவர் வச்சுக்குவோம். அந்த வீடு கட்டக்கூடிய இன்ஜினியர் அந்த வீட்டிற்கான ஒரு சிம்பிள் இங்கே கொடுக்குறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டு என்னென்னங்கிற அந்த டீட்டெயிலாம் கீழே கொடுக்குறோம். இது ஒரு சிம்பிளான ஒரு விசிட்டிங் கார்டை நாம் என்ன பண்ணுறோன்னா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது எப்படி இருக்கும், ஏதோ ஒரு அழகுக்கு ஒரு வீணையை போட்டிருக்காங்க, ஒரு சதுரத்தை கொண்டாந்து டிசைனாக போட்டிருக்காரு, இங்கே பேரை கொடுத்துருக்காரு அப்படின்னு விசிட்டிங் கார்டை வாங்கினோன்னு பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்குவோம். யாருமே இந்த படம் ஏன் போட்டீங்க, இந்த ஸ்கொயரை எப்படி போட்டீங்க, இது எதுக்காக போட்டீங்கன்னு எந்த கேள்வியும் நம்ம கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. ஆனால் ஒவ்வொரு விசிட்டிங் கார்டுக்குள்ளேயும் பல்வேறு சூட்சமங்களை நிறைய பேர் இணைத்திருப்பார்கள். நாம் அதனை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பது இல்லைங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது கார்டு பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன கார்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதற்காக எவ்வளவோ ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் அந்த கார்டு அடிச்சிருப்பாங்க. பல ஜோதிடரை பார்த்துருப்பாங்க, வல்லுநர்களை பார்த்துருப்பாங்க, அப்புறம் நேமாலஜி, ஜெம்மாலஜி, இன்னும் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் பார்த்து தான் அப்புறம் இது நான் வந்து உங்களுக்கு இங்கே பிளைன் கலராக தான் காட்டியிருக்கேன். இதே போல் வண்ணங்கள் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் வண்ணங்கள் இருக்குது, ராசிக்கு வண்ணங்கள் இருக்குது, நம்முடைய பேருக்கு சில கணக்குகள் இருக்குது, நியூமராலஜி கணக்கு இருக்குது, செல்ஃபோனுக்கு சில கணக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே கிரகங்கள் வேலை செய்யும். அனைத்துமே இணைத்து தான் ஒரு விசிட்டிங் கார்டை அடிக்கணும். போன போக்கில் நான் ஒரு கடையை வைக்கிறேன், நான் ஜோதிட அலுவலகத்தை திறந்துக்கிறேன், கம்பி கடை வைக்கிறேன், ஸ்நாக்ஸ் கடை வைக்கிறேன், பேக்கரி வைக்கிறேன் என்று உடனடியாக ஏனோ தானம் என்று கடையில் போய் விசிட்டிங் கார்டை கொடுக்கறது அடிக்கிறது அப்படின்னா அது சிறப்பு இருக்காதுங்க. சரிங்க, இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு பரணி நட்சத்திரத்தில் சனி நின்று சனி தொழில் ஸ்தான அமைப்பிற்கு தொடர்பு கொண்டு சுப வலிமையுடன் இருக்கும் பொழுது, இப்போ இதில் இங்கே நீசபங்க ராஜயோகங்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவருக்கு இருந்தால், அந்த ஜாதகர் பரணி நட்சத்திரம் சின்னம், மேசராசியின் சின்னம், சனியின் சின்னம் இவற்றையெல்லாம் கலந்து ஒரு விசிட்டிங் கார்டு அமைத்து கொள்ளும் பொழுது அவருடைய தொழில் மேன்மை என்பது நிச்சயமாக மேம்படும். ஒரு ஸ்டீல் கடை வைக்கிறாரு, அந்த ஸ்டீல் கடைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு பார்த்தா ஏதோ ஒரு முக்கோணம் இருக்குதுங்க, அதுக்குள்ளே போய் ஏதோ 2 கோடு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த பேரை மட்டும் தான் படிப்போம். பட் இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள் லோகோ,
அப்படிங்கிறத நம்ம பெருசாக கவனிக்க மாட்டேங்க. பாருங்கள், பரணி நட்சத்திரத்தோடைய லோகோ ஒரு அடுப்பு இருக்குது. அதே போல் இங்கே மலைக்குன்றுகள் இருக்குது. ஏன்னா இந்த மலைக்குன்றுகள் என்னது? மேசத்தின் சின்னம். மலையும் மலையை சார்ந்த இடமும் மேசராசி. அப்புறம் ஸ்டீல், சனி. ஏன்னா அந்த சனிக்காக தான் நம்ம வந்து கடையை வைக்கிறோம், இரும்பு. அப்போ இங்கே சனிக்கு உண்டான இரும்பு கம்பிகளை கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் ராசியையும் இணைத்து எது யோகம் கொடுக்குமோ அதை பார்த்து இணைத்து நம்ம விசிட்டிங் கார்டை சரிப்படுத்தி ரெடி பண்ணி பயன்படுத்தலாம். மிகச்சிறப்பு ஏற்படும். சரிங்க, இப்போ ஓகே, சின்னம் பார்த்தோம். அதே போல் பாருங்கள், பார் செல்வம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பெயர் இருக்கும்போது எழுத்தில் கிரகங்களை இணைக்க வேண்டும். இப்போ முதல் எழுத்து இவருக்கு ஆர்எஸ் அப்படின்னு வரும். இப்போ ஆர்எஸ் என்ற எழுத்துக்களை உதாரணமாக ஜாதகருக்கு குருவும் சூரியனும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அந்த 2 கிரகமே அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ குரு அப்படிங்கிற ஒரு நீள்வட்டம். அப்போ பாருங்கள், இங்கே நீள்வட்டத்தை நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். சூரியன் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நேர்கோடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது இந்த ஆர்எஸ் அப்படிங்கிறத எல்லாமே நேர்கோடுகளாக போட்டு இந்த ஆர்எஸ்ங்கிறத நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே சூரியன் ப்ளஸ் குரு இங்கே வந்து உள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்போது இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து ஜாதகருக்கு சிவராஜ யோக அமைப்பு வேறு ஏற்படுத்தும். அப்படிங்கும்போது என்னென்னா, இவர்களுக்கான அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ராஜயோக அமைப்புங்கிறது இந்த சிம்பிள் பாருங்கள், பார்க்குறதுக்கு என்னமோ ஆர்எஸ்ன்னு போட்டு ஏதோ ஒரு வட்டத்தை போட்ட மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இங்கே கிரகம் வந்து பலமாக வேலை செய்யும். அப்போ இந்த 2 கிரகமும் நம்ம ஜாதகத்தில் நல்ல கரெக்டாக தொழில் அமைப்புக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவர் விசிட்டிங் கார்டில் அந்த மாதிரி போட்டாருங்க, அந்த எழுத்து எனக்கு அழகாக இருக்குங்க, நானும் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக அது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்காது. அப்போ இங்கே இரு கிரகங்களோட தன்மையை இணைத்து ஒரு விசிட்டிங் கார்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஆனால் இதோட கூட ராகுவும் வந்து சுப தொடர்போடு எனக்கு கொஞ்சம் வந்துருச்சுங்க. அப்போ குரு சூரியன் ப்ளஸ் ராகுவும் எனக்கு சம்மந்தப்பட்டுட்டாரு. அந்த ராகுவும் எனக்கு நல்லா தாங்க இந்த தொழில் வளத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் நாம் பார்த்த பிறகு இந்த ஆர்எஸ்ன்னு அங்கே சூரியனுக்கு நம்ம கொடுத்ததை அப்படியே இங்கே என்ன பண்ணுறோம், ராகுவின் வளைக்கோடுகளை அப்படியே பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், அங்கே நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ராகு கொடுத்தோம், ஆனால் இங்கே அப்படியே இந்த ஆரை வந்து ராகுவின் ஷேப்பு போல் வளைக்கோடுகளாக மாற்றுறோம். அப்போ இங்கே ராகு தான் அதிக சுபத்தன்மை, சூரியன் கொஞ்சம் வலு கம்மியாக இருக்கார். அப்படின்னதுனால சூரியனுக்கு உண்டான நேர்கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இந்த டிசைனை வந்து நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி தாங்க விசிட்டிங் கார்டு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கணும். பல வண்ண விசிட்டிங் கார்டு கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. நிறைய பேர் விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்களாம் பார்க்குறேன், மல்டி கலரில் இருக்கும். மல்டி கலர்னாவே இங்கே கேது உள்ளே வந்துடுவாருங்க. கேது உள்ளே வந்துட்டாவே உங்களுக்கு ஞானத்தையும் பற்றற்ற நிலையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் ஒரு துறை மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து சும்மா பேசிக்கிட்டு 4 பேருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் கடைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கணும் மொழிய. பொருளாதார மேம்பாடும் வாழ்க்கையில் ஆர்வமான முன்னேற்றத்திற்கு உண்டான அடிப்படையான விஷயங்களும் அங்கே குறைய செய்யும். ஸோ அதனால் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் கேதுவை வந்து அதிகமாக உள்ளே வந்து நம்ம பண்ணக்கூடாது. கேது நல்ல சுபத்தன்மையோடு இருந்தாலும் கூட அதற்கேற்ற சில வேறு மாதிரியான கொஞ்சம் விசிட்டிங் கார்டை நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி வருங்க. அப்போது இங்கே பாருங்கள், ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு விஷயந்தான். அந்த விசிட்டிங் கார்டு விஷயத்துக்குள்ளே கிரகங்களை நம்ம வந்து அதனுடைய படமாகவும் கொடுக்கல, அந்த கிரகங்களுக்கு உண்டான தேவதைகளையும் கொடுக்கல. இப்போ நிறையா சாமி படம் வைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்லாம் லக்ஷ்மி மெஷின்ஸுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய நிறுவனம். அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அவங்களோட பிராண்டு லோகங்கிறது லக்ஷ்மி தான். அது அவர்களுக்கு அந்த லக்ஷ்மிங்கிற கிரகம், அந்த லக்ஷ்மி சுக்கிரன் வந்து அவர்களுக்கு சரியான ஒரு அற்புதமான யோகத்தை கொடுத்தனால அவங்க அந்த சிம்பிளாக வச்சுருக்காங்க. பட் அதே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சுக்கிரனுக்கு உண்டான எண்கோண வடிவத்தை பயன்படுத்தினாலும் அந்த எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ அவங்க ஆல்ரெடி அதுக்கு பேட்டர்ன் வாங்கும்போது நீங்கள் இன்னொருத்தர் போய் அதே இன்னொன்று வாங்க முடியாது. ஸோ அதனால் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்கள் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம விசிட்டிங் கார்டில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். அதையும் பார்த்து நமக்கேற்ற கிரகங்களோடு நம்மளோட பேருக்கு என்ன ஷேப்ஸ் கொடுக்கணும் எல்லாத்தையுமே இணைத்து நம்ம பார்க்கணும். சில பேர் விசிட்டிங் கார்டில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து முதல் எழுத்து இப்படி வரணுங்க அப்படிம்பாங்க. சில பேர் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுலே கூட என்ன பண்ணுறாங்க, அவங்களே எழுத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு எஸ் எழுத்தில் குழந்தைக்கு பேர் வச்சு கொடுங்கம்பாங்க. பட் இதெல்லாம் வந்து சொன்னவர்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. அந்த அவங்க கேட்குறதுலையே அந்த பேர் வந்து வரணும், அதே எழுத்து வரணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா சில சிரமங்களை ஏற்படுத்துங்கிறதும் சொல்லிக்கிட்டு, இதை நீங்கள் இந்த கிரகங்களின் வடிவங்களை
பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.